என் பேர் அண்ணாதுரைங்க. இது வந்து அஜய் நாட்டுக்கோழி பண்ணையில் இங்கேருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இது வந்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கொடுக்கூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க அஜய் நாட்டுக்கோழி பண்ணை. ஓகே, நம்ம பிரீடர்ஸ் மீட் சேனலில் வெவ்வேறு தலைப்புகளில் வீடியோ எடுத்திருந்தோம். சரிங்க. இப்போது பார்க்க போனால் இதுவும் ஒரு முக்கியமான வீடியோ தான். சரிங்க சார். ஒரு பக்கம் விற்பனை, சரிங்க, ஒரு பக்கம் நம்ம உற்பத்தி பண்ணால் தான் நம்ம விற்க முடியும். ஆமாம். அப்போ இந்த தாய்க்கோழிகளை வச்சு நம்ம வணிக ரீதியாக நம்ம தொழில் பண்ணும்போது சரி, இந்த குஞ்சுகள் உற்பத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமாங்க சார். நம்ம தாய்க்கோழியை நல்லா பராமரிச்சா அது நல்ல முட்டை, தரமான முட்டையை கொடுத்துரும். ஆமாம் ஆமாம். அதற்கப்புறம் நம்ம இன்குபேட்டரில் வைக்கிறோமா இல்லை அடை வச்சு பொறிக்கிறோமா, சரி, அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள்ல இருந்து அந்த 7 நாள் வரலையும் சரி, கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பார்த்தாதான் கண்டிப்பாக இதை லாபகரமாக கொண்டு போக முடியும். அதிக குஞ்சுகளை இழப்பீட்டிலிருந்து சரி வெளியில் வர முடியும். கண்டிப்பாக சார். இதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது இளங்குஞ்சி பராமரிப்பு இந்த தலைப்பு. ஆமாம் சார். இப்போ இந்த கோழி வளர்ப்பில் சவாலாக இருக்கிறது என்னன்னா இளங்குஞ்சி பராமரிப்பு தாங்க. ஓகே, பெரிய கோழியாக வாங்கி யார் வேணாலும் வளர்த்தலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அனுபவம் வரணும்னா இளங்குஞ்சி பராமரிப்பு தான் சார் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது ஒரு நாளிலிருந்து 7 நாள் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துக்கணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிப்பேட்டரில் வச்சு தான் சார் நம்மகிட்ட ஒரு 5 இங்கிப்பேட்டர் இருக்குங்க. இங்கிப்பேட்டரில் தான் பொறிச்சு தான் நம்ம வந்து குஞ்சியை வந்துட்டு எடுக்கிறோம். இங்கிப்பேட்டரில் எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்னா இந்த தகரம் போட்டுக்குவோம் சார். தகரம் வந்துட்டு 2 அடிக்கு 16 அடி நீளத்துக்கு தகரம் ஒன்று வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா 2 அடி ஹைட்டுக்கு 16 அடி லென்த்துக்கு தகரம் ஒன்று வாங்கிக்கலாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லைட் போட்டுக்கலாங்க. இளங்குஞ்சிக்குனாக்க ஒரு வாட்ஸு ஒரு குஞ்சிக்கு தான் சார் கணக்கு. இதில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கலான்னா, அப்போ 60 குஞ்சு இருக்குனாக்கா 60 வாட்ஸ் போடலாம். 100 குஞ்சு வரைக்கும் ஒரு தகரத்துக்கு போடலாங்க. 100 குஞ்சுன்னா 120 வாட்ஸ், அதாவது 2 60 வாட்ஸ் பல்பு 2 போட்டுக்கலாங்க. சரிங்களா. இது ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பனவெல்லம் கொடுப்பாங்க. பனவெல்லம் தண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து பியூராக பனவெல்லம் வாங்கி வச்சுருக்குறாங்க. ஒரிஜினல் பனவெல்லம் வாங்கி வச்சுட்டு அதுதான் பனம் கருப்பட்டிம்பாங்கள்ல அதுதான் கொடுத்துட்ருக்குறோம் ஃபஸ்ட் நாள். ஏன்னா இதில் வந்து வயிற்றில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு இருக்கும்பாங்க அந்த குஞ்சுகளுக்கு. அது வந்து உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு வெளியே போனால் மட்டும்தான் குஞ்சுகள் வந்து நல்லா வளரும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கரு வெளியில் போகணுன்னா பனங்கருப்பட்டி அதுதான் சார் கொடுக்கணும். அது கிடைக்கலனாக்கா நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம். அதாவது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுங்க. ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அளவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி கொடுக்கலாங்க. அடுத்தது வந்துட்டு 2வது நாள் ஜீரகம் அந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கலாங்க. 7 நாள் குறைஞ்சபட்சம் 7 நாள் வரைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்த்துட்டிங்கன்னா 7 நாளைக்கு பிறகு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இருந்தாலும் வந்து 1 மாதம் வரைக்குமே நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்ம இதுக்கு தீவனம்னு பார்த்தா எத்தனையாவது நாளில் இருந்து எவ்வளோ எடுக்கும்? சரிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். தீவனம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம தீவனம் ஸ்டார்டர் தான் சார் கொடுக்குறோம். அது கம்பெனி பேர் சொல்ல வேணாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வேண்டி நம்ம ஸ்டார்டர், ஏதோ ஒரு ஸ்டார்டர்னு வச்சிங்களேன், ப்ரீ ஸ்டார்டர். சரிங்களா, ஸ்டார்டர் தான் கொடுக்குறோம். இது வந்துட்டு 100 குஞ்சுகளுக்கு 25 கிலோ போதுங்க சார். ஒரு மாதம் வரைக்குமே 100 குஞ்சுகளுக்கு 25 கிலோ 30 கிலோ வரைக்கும் போதும். ஒரு மாதம் வரைக்கும் 100 குஞ்சை வந்து காப்பாற்றிடலாங்க. அவ்வளோதான் தீவனம். ஒரு மாதம் வரைக்கும் அதுதான் எடுக்குங்க. ஓகே, இந்த ப்ரீ ஸ்டார்டர் இல்லாமல் இந்த இளங்குஞ்சுகளை நம்மளால் வளர்க்க முடியாதா? இல்லை, நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் சார். நாமளே வந்து தீவனம் 1 மாதத்துக்கு பிறகு நாமளே தீவனம் உருவாக்கிடுவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தவங்கள்ட்ட. அதே மாதிரி நம்ம இளங்குஞ்சுகளுக்கு வந்து நாமளே தீவனம் உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எனக்கு வந்து அது சக்ஸஸ் இல்லை. ஓகே, என்னால் முடியலன்னாக்கா அது குஞ்சு வந்து நம்ம எதிர்பார்த்தாலும் வளர்ச்சி இல்லைங்க. இப்போ 1 மாதத்துக்கு இப்போ நம்மகிட்ட 1 மாதத்துக்கு குஞ்சு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 1 மாதம்னாக்கா 1 மாதம் முடிஞ்ச உடனே நம்ம கொடுக்கறது இல்லைங்க. அந்த 1 மாதத்துக்கு குஞ்சு 140 கிராம்லேருந்து 150 கிராமுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் 1 மாதத்துக்கு குஞ்சை கன்சிடர் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ அந்த தீவனம் போட்டு அந்த மாதிரி வளர்த்தோம்னாக்க அந்த மாதிரி வெயிட் வந்து கேதரிங் ஆகிறதில்ல. அதனால் வேண்டி இப்போ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம கம்பெனி ஃபீடே கொடுத்துட்ருக்குறோங்க. 1 மாதத்துக்கு குஞ்சுன்னா 140 கிராமுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். இன்கேஸு 140 கிராம் வரலன்னா 1 வாரம் வச்சுருந்தா கூட கொடுப்போம். அதே 1 மாதத்துக்கு குஞ்சாக தான் கொடுப்போம். கன்சிடர் பண்ணி 1 வாரம் 10 நாள் வச்சுருந்து கூட கொடுப்போம். ஆனால் அந்த 150 கிராமுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் நம்ம கொடுப்போங்க. ஓகே, நம்மக்கிட்ட ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. சரிங்க. ஏன் இது ஒரு 7 நாள் ப்ரூடிங்கில் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 20-30 குஞ்சுகளை ஒரு தாய்க்கோழியோட விட்டா
செலவு நமக்கு குறையாதா? செலவு குறையுங்கிறத விட அந்த தாய்க்கோழி இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும், இந்த குஞ்சுகள்லாம் இழுத்துட்டு போவோம், நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு தாய்க்கோழி நம்ம ஐடியலாக பண்ணிடுறோம். அது என்ன பண்ணணும், 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் அந்த தாய்க்கோழி என்ன பண்ணும், அது இழுத்துட்டு போகும், வரும், திரும்ப முட்டை இடத்துக்கு 3 மாதம் ஆகுங்க. ஓகே. அதனால வேண்டி நம்ம இப்போ இப்படி பண்ணுறோம்னா என்னன்னா, அந்த தாய்க்கோழி என்ன பண்ணும், அடுத்தது ஒரு 10 நாளில் 15 நாளில் போய் திரும்ப முட்டையிட ஆரம்பிச்சிருங்க. அப்போ வணிக ரீதியாக நம்ம இதை பண்ணும்போது ஆமாம், அந்த மெத்தட் செட் ஆகாதுன்னு செட் ஆகாது, கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. இப்போ நம்மகிட்ட இவ்வளோ குஞ்சு இருக்குன்னாக்கா, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்துட்டு 900 குஞ்சு வரைக்கும் நம்மகிட்ட இருக்குதுங்க. ஓகே. இந்த 900 குஞ்சுக்கு நீங்க தாய்க்கோழியை போட்டீங்கன்னா எவ்வளவு தாய்க்கோழி போட வேண்டியது இருக்கும். அந்த தாய்க்கோழி வந்துட்டு திரும்ப வந்துட்டு முட்டையிடுறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ஓகே. அதனால வேண்டி நம்ம என்ன பண்றோம், கமர்ஷியலா பண்ணும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ரூடிங் போட்டு செட்டப் போட்டு தான் பண்ணும். ஆனா இந்த ப்ரூடிங் போட்டு செட்டப் பண்ணி எந்த வித வேற மாற்றமும் கிடையாதுங்க. சில பேர் நினைப்பாங்க இங்கிபேட்டர்ல வச்சா திரும்ப முட்டையிடுமா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் அது இங்கிபேட்டர்ல வைக்கிறதும் ஒண்ணுதான், தாய்க்கோழிட்ட வைக்கிறதும் தான். தாய்க்கோழி கொடுக்குறது 37.5 டிகிரி சென்டிகிரேடு. அது வந்து இங்கிபேட்டர் கொடுக்குதுங்க. இங்கிபேட்டர்ல நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோம். சோ அது வந்து தாய்க்கோழி இருக்கிற மாதிரி தான், அது குஞ்சுகளுக்கு வந்து தாய்க்கோழிட்ட இருக்கிற மாதிரி தான். என்னதான் இருந்தாலும் தாய்க்கோழிகளோட குஞ்சுகள் இருக்கும்போது அது தீவனத்தை வந்து அது கொத்தி கொடுக்கும், அது வந்து உணவா எடுக்கும் இல்லையா? ஆமா. அந்த தாய்மை பண்புகள்லாம் இதுல வருமானு ஒரு கேள்வி. எனக்கு இந்த கேள்வி இல்ல, நண்பர்களுடைய கேள்வி. இல்ல 100% எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இதுக்கு இந்த தடுப்பு மருந்துன்னு பாத்தீங்கன்னா, உங்க பண்ணையிலே இந்த தாய்க்கோழிகளை மாத்தணும்னாலும் சரி, ஆமா, இல்ல நீங்க வந்து வாடிக்கையாளருக்கு நீங்க விற்பனை செஞ்சாலும் சரி, சரிங்க, என்னென்ன தடுப்பூசி எத்தனை நாள் இடைவெளியில் போட்டு கொடுக்குறீங்க? அதான் சார், நம்ம பார்த்தீங்கன்னா 7வது நாள் F1ங்கிற கண்ணுக்கு போடுற மருந்துங்க அது. சரிங்களா, கண்ணுக்கு போடுற மருந்து 7வது நாள் F1 ஒரு மருந்து இருக்குதுங்க. அது போட்டுருவோம், எல்லா குஞ்சுகளுக்குமே கம்பல்சரி போட்டுருவோம். அடுத்து 14வது நாள் IBD. இது ஏற்கனவே போட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க சார், சொல்லியிருந்தாரு டாக்டர் ரிச்சர்ட் சார், சொல்லியிருந்தாரு போட வேணாங்க, அது கம்போராங்கிற ஒரு வியாதி இப்போ வர்றதில்ல, அது போட வேணாம்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பண்றவங்க பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன, அது 70 ரூபா தாங்க ஒரு ஒன்று. சரி போட்டுருமேன்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் போட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து 21வது நாள்லேருந்து 28 லசோட்டா போட்டுறாங்க. 21வது நாள்லேருந்து 28வது நாளுக்குள்ள போடணுது லசோட்டா அப்படிங்கிற ஒரு அது தடுப்பு மருந்தாங்க. அது எல்லாம் கண்ணுக்கு போடுற இது டிராப்ஸ் தாங்க, அது நம்ம போட்டுட்டுறோங்க. ஓகே. இது 3 தான் நம்ம போடுறது. நம்ம அது ஒரு மாசத்துல திரும்ப நம்ம விற்பனை போயிருந்தால நம்ம அதுக்கு பிறகு நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. சரி, அதாவது நீங்க ரொம்ப நாளா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நீங்க ஒரு வார குஞ்சுகளை நீங்க கொடுத்துருக்கலாம். சரிங்க. அது வரல நீங்க சொல்ற தடுப்பு மருந்தை போட்டு கொடுத்துருக்கலாம். சரிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாடிக்கையாளருக்கு சரிங்க இந்த தடுப்பு மருந்து போய் நீங்க வந்து கட்டாயம் போடணும் அப்படி ஏதாவது சொல்லி அவங்களும் வந்து போட்டிருக்காங்களா? வேற என்ன பிரச்சனை வந்திருக்கு அது போல சொல்லுங்களேன். இல்ல சார், நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க, சொல்லிடுவோம். நம்ம இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம். சில பேர் நண்பர் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணாரு, எனக்கு எந்த தடுப்பு மருந்தையும் போடாதீங்க, எதுவுமே போடக்கூடாது, நான் வந்து இயற்கையாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஓகே. இன்னும் சொல்ல போனா சில பேர் வந்து கம்பெனி ஃபீடே கொடுக்காதீங்க, கம்பெனி ஃபீடு கொடுக்க வேணா, கம்பு மட்டும் போட்டு 2 நாள் வச்சிருந்து எனக்கு கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு அவங்க ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அந்த மாதிரி நம்ம கொடுக்க. இந்த ஈரோடு நண்பர்கள்லாம் என்ன பண்றோம், வந்துட்டு நம்ம தடுப்பு மருந்து எதுவுமே போறதில்லை. ஓகே. அவர் என்ன சொல்றாரு, இழப்பு வேணா நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் சார், தடுப்பு மருந்து போடணும், இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பாத்துக்கிறேங்க, அதனால வந்து நீங்க தடுப்பு மருந்து எதுவுமே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்க. அவருக்கெல்லாம் நண்பருக்கு வந்து தடுப்பு மருந்து எதுவுமே போடாம 1 மாசத்துக்கு குஞ்சா கொடுப்போம், எடுத்துட்டு போய் வளர்த்து இன்ன வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்கன்னு தான் சொல்றாரு. அதாவது இந்த சிறுவிட நாட்டுக்கோழிக்கு போட்டு தான் ஆகணுங்கிற கண்டிஷன்லாம் கிடையாதுங்க. சரிங்களா, இப்போ நம்ம இப்போ வெளியில பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்குன்னு ஒரு 50 குஞ்சு உருவாகிட்டு இருக்குங்க. வெளியில் நீங்க வீடியோ எடுத்திருப்பீங்க, அதுக்கெல்லாம் எந்த விதமான தடுப்பு மருந்து போறது இல்லைங்க. நம்ம பண்ணைக்கு உருவாக்குற, நம்ம பண்ணைக்கு நம்மளே உருவாக்குற இந்த குஞ்சுகளுக்கு எந்த விதமான தடுப்பு மருந்து போறது இல்லை. ஏன்னா அதை வந்து நம்ம பேரண்ட் ஆக்குறோம், தாய்க்கோழி ஆக்கும்போது தடுப்பு மருந்து வேண்டாம் ஏன்னு வச்சுங்க, 1-2 இறப்பு வந்து வந்தாலும் நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அதனால நம்ம அது மாதிரி பண்றது இல்லை. தடுப்பு மருந்து போடுறது தவறு இல்லைங்களே. அதாவது தடுப்பூசிக்கும் ஆன்டிபயோட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா ஆமா. தடுப்பூசிங்கிறது அது ஒரு வைரஸ், அவ்வளவுதான். ஆமா. ஆன்டிபயோட்டிக் வேற. அது ஆன்டிபயோட்டிக் கொடுக்க கூடாது அப்படின்னா அது பரவாயில்ல. சரிங்க. நீங்க வந்து ஒரு வளர்ந்த பண்ணையாளர், சரிங்க, நீங்களே இப்படி வளர்க்கறது சரியா? சரிதாங்க, என்ன பொறுத்தவரை சரிதாங்க. அதான் சொல்றேன்ல, தடுப்பு மருந்து கொடுத்துதான் வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாட்டுக்கோழிகளுக்கு கொடுத்துதான் கம்பல்சரி 100% கொடுத்தாதான் வளரும் அப்படிங்கலாம் கிடையாதுங்க, ஒரு ஆப்ஷன் தான். சரிங்க, கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இதுதாங்க.
அதனால் வந்து நம்ம பண்ணைகளுக்கு உருவாகிறது நமக்கு தடுப்பு மருந்து கொடுக்கறது இல்லைங்க. ஓகே, அது தரமான தாய்கோழிகள் வந்து தரமான முட்டைகள் எடுத்து நல்ல ஒரு இன்குபேட்டரில் வச்சு அது 1 நாள்ல இருந்து 30 நாள் வரையிலும் நம்ம வந்து இதை பராமரிச்சா நாட்டுக்கோழி பண்ணையில் இது ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய குஞ்சு விற்பனை அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாங்க. சரிங்க, உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றி.